ஹலோ நண்பர்களே, இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னா எங்கள் வீட்டு பள்ளிக்கரணையிலேருந்து எங்கள் அம்மாவுக்கு இன்றைக்கி பர்த்டே. ஸோ எங்கள் அம்மாவை பார்க்குறதுக்காக எல்லோரும் கிளம்பி ஆவடி போயிட்டுருக்கோம். ஸோ கிளைமேட் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ரொம்ப மேகமூட்டமாக இருந்துச்சு, மழை வர மாதிரி இருந்துச்சு. நாங்கள் எப்படியாவது ஆவடி வரணும், போய் சேர்றதுக்குள்ளே மழை வரத்துக்குள்ளே போய் சேர்ந்துடணும்னு பார்த்தோம். அதே மாதிரி ரீச் ஆகிட்டோம். க்ளவுடை பார்த்திங்கனாலே தெரியும், பிளாக்காக இருந்தது. அவ்வளோ அப்படி இருந்தது மழை வர மாதிரி. பட் ஜஸ்ட் மிஸ்ஸில் நாங்கள் வந்து சேர்ந்துட்டோம். ஸோ போகும்போது அவ்வளோ டிராஃபிக்கு, வந்து சேரவே முடியல, அவ்வளோ டிராஃபிக்காக இருந்தது. அண்ட் அட் லாஸ்ட் எங்கள் வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டோம். இதுதான் எங்கள் வீடு, எங்கள் அம்மா வீடு. 2 ரூம் இருக்கும், 2 பெட்ரூம், ஹால், கிச்சன் எல்லாமே என்னென்ன இருக்குமோ அது எல்லாமே இருக்கும். இதுதான் எங்கள் அம்மா, த பர்த்டே பேபி. அவங்களோட பர்த்டே தான் இன்றைக்கி. அவங்க பேர பசங்க வந்தோடனே அவ்வளோ ஒரு என்ஜாய்மெண்ட் அவங்களுக்கு. அவனுங்க வந்தோடனே அவங்க மாமாவை கூட்டிகிட்டு போயிட்டு கடையில் வாங்கிட்டு வந்துட்டானுங்க. அண்ட் நைட் டின்னருக்கு நாங்கள் எல்லோரும் கிளம்பிட்டோம் சாப்பிட்றதுக்கு. அம்மா ட்ரீட் வைக்கிறாங்க. ஸோ நாங்கள் எல்லாருமே கிளம்பிட்டோம். பாருங்கள், என் ரெண்டு குட்டீஸுமே எங்கள் கூட வரல. அவங்க மாமா கூடயும் அவங்க அவ்வா கூடயே தான் போவேன்னு கிளம்பிட்டாங்க. அண்ட் அங்கே ஹோட்டலுக்கு ரீச் ஆக முடியல, அவ்வளோ டிராஃபிக். இந்த சென்னைனாலே டிராஃபிக் தொலை தாங்க முடியல. அங்கே தெரியுது பார்த்திங்களா அஞ்சப்பர், அந்த அஞ்சப்பர் ஹோட்டலுக்கு தான் இப்போ நம்ம போக போகிறோம். ஸோ வி ஆர் ஆல்மோஸ்ட் நியர் டு த ஹோட்டல். ஹோட்டல் போயாச்சு, வந்தாச்சு. அந்த ஹோட்டல் போகிறதுக்கே எவ்வளோ தூரம் டிராஃபிக் இருந்துச்சு தெரியுமா மக்களே. அப்புறம் அண்ட் எஸ் இட் இஸ் அஞ்சப்பர் வந்தாச்சு. உள்ளே போயிட்டு எல்லோரும் உட்காந்துட்டு இருந்தோம். குட்டீஸ் போயிட்டு அவங்க அவ்வா கூட தான் உட்காருவாங்க, அவங்க அவ்வா தான் சாப்பிட்ணும் நாங்கள். அண்ட் இட்ஸ் மீ, இது நான் தான். அண்ட் என் தம்பி வந்து சின்சியராக மெனு பார்த்துட்டு இருந்தான், என்ன ஆர்டர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எல்லோரும் ஆர்டர் பண்ணுறதுக்காக. ஆனால் அந்த நிமிஷத்துலேயும் ஃபோன் தான் முக்கியம். என்னோடய ஹஸ்பண்ட் ஃபோனோட பிஸியாக இருக்கார். அண்ட் சாப்பாடு நாங்கள் ஆர்டர் பண்ண எல்லா ஐட்டம்ஸ் எல்லாமே வந்துடுச்சு. மட்டன், சிக்கன், ஃபிஷ்லாம் ஆர்டர் பண்ணோம். அண்டு பிரியாணி, ஃப்ரைட் ரைஸ், எங்களுக்கு என்னென்ன சாப்பிட்ணுன்னு தோணுச்சோ எல்லாம் வாங்கி கொடுத்தான். ஸோ வயிறு ஃபுல்லாக சூப்பர் டேஸ்ட்டாக இருந்துச்சு, சூப்பர்பாக இருந்துச்சு. அந்த ஃபிஷ்ஷை பார்த்திங்கன்னா தெரியும், வஞ்சரம் ஃபிஷ் ஃப்ரை வாங்கியிருந்தோம், 1 பீஸ் தான் வாங்கியிருந்தோம். சூப்பராக இருந்துச்சு. அண்ட் நல்லா சாப்பிட்டு வயிறு நிறைய சாப்பிட்டோம். நான் வந்து சிக்கன் பிரியாணி, என் ஹஸ்பண்ட் வந்து எக் பிரியாணி, அம்மா வந்து தோசை எல்லாம் சாப்பிட்டு கடையை விட்டு காலி பண்ணி வெளியே வந்தாச்சு. அட் லாஸ்ட் எல்லோரும் வீட்டுக்கு போயிட்டாங்க. நானும் என் ஹஸ்பண்ட் மட்டும் ஐஸ்கிரீம் சாப்பிட்டோம். டாட்டா பை.